ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலனை பார்க்கலாம். இன்று 8/10/2024 புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் சக்தி வழிபாடு. இன்றைய விசேஷமான நாள் சஷ்டி. செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் தேர்ந்து வருகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானுக்கு விரதம் இருங்கள். இரண்டும் சேர்ந்து வருகின்றது அற்புதமாக. இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 5:58 காலையிலே, அதேபோல் மாலை சூரிய அஸ்தமனம் மாலை 5:55 இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் மாலை 6 மணிக்குள்ளாக 5:45 விளக்கேற்றிவிட வேண்டும். காலையில் 5 மணிக்குள்ளாக விளக்கேற்றிவிட வேண்டும். இதனை ரெகுலராக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, அதேபோல் மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் கேட்டை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 8:06 வரை வளர்பிறை பஞ்சமி, அதன் பின்பு வளர்பிறை சஷ்டி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும், வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலைபளு அதிகமாக இருக்கும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபட வேண்டாம். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லாதீர்கள். தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல், வீண் வாதங்கள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பயத்தை தவிர்ப்பதற்கு நீங்கள் இன்றைய நாளிலே முருகப்பெருமானையும் ஆஞ்சநேய சுவாமியையும் சக்தி வழிபாடு, நம்மை காக்கின்ற அந்த மகாசக்தி ஆதிவராசக்தியை பற்றி கொள்ளுங்கள். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த விதமான முடிவையும் எடுக்க வேண்டாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்ற காரணத்தினாலே அதிகமாக மௌனமாக இருக்க வேண்டும். இறைநாமத்தை உச்சரிக்க வேண்டும். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். குலதெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமம் உச்சரித்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்றன. பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்றன. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். ஆகவே குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தீருகின்றன. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நிறைய வசதி வாய்ப்புகள் வரும். வருமானம் வருகின்ற நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் இருக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் முருகப்பெருமானையும் சக்தி வழிபாட்டையும் செய்து நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார்.
உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள், யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள், பிறருடைய பிரச்சனைகளே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், அமைதியை தரும். எனவே குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலில் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். சென்றே ஆக வேண்டும் என்றால் நான் பலமுறை சொன்னதுதான், விநாயகருக்கு ஒரு நெய்விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அருகம்புல் மாலை சாட்டிவிட்டு சென்று வாருங்கள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள் யாருக்கும். பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். ஆகவே கந்த சஷ்டி கவசத்தை கேளுங்கள், கந்த குரு கவசத்தை கேளுங்கள், சக்தி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு முன்னோருடைய சொத்திலிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும், பங்கு கைக்கு வரும். சிலருக்கு கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். குழந்தை செல்வம் என்பது அற்புதமான செல்வம், அந்த பேரு கிடைக்கின்ற அற்புதமான நாள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் சிலருக்கு அமையும். அது பதவி உயர்வோடு கிடைக்கும், சந்தோஷத்தை தரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பண வரவு பல வகைகளில் அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும், மாபெரும் வெற்றியை தரும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்தி தேவியை வணங்குங்கள். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு, வண்டி, வாகன சம்பந்தமான யோகம் உண்டாகும். புதிய வீட்டுக்கு போக முயற்சி செய்வீர்கள், அது நல்லபடியாக நடக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற அற்புதமான நாள். கடன் தொல்லைகள் விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. நிறைய பணம் வரும் கையிலே. சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. இந்த நாளின் சிறப்புகளை மேலும் சிறப்பாக்கிக் கொள்வதற்கு நீங்கள் முருகனுடைய வழிபாடு செய்ய வேண்டும். திருப்புகழ் பாடுங்கள், திருப்புகழை கேளுங்கள், கந்தசஷ்டி கவசம் கேளுங்கள், சக்தி வழிபாடு செய்யுங்கள். இந்த நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். உங்களுடைய சுய தொழில் மேன்மை அடையும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்றன. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். கூட்டாளிகள் உங்களோடு மிகவும் அணுக்கமாக அனுசரணையாக இருப்பார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதாரம் எல்லா வகையிலும் மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சுப பலன்களை மேலும் பெறுவதற்கு முருகனை வழிபடுங்கள், சக்தி தேவியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திடீர் பணவரவு, பெரிய பணவரவு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டுத் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். சுபகாரியங்கள் கைகூடும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சுய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நல்ல அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. நாள் சிறப்பாக இருக்கும்போது நாயகனை பாட வேண்டும். ஆகவே இறைவனை பாடுங்கள். இன்றைய நாளிலே இறைவனுடைய கோவிலுக்கு செல்லுங்கள். முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு செல்லுங்கள். நவராத்திரி நேரம் எல்லா கோவில்களிலேயும் கொலு வைத்திருப்பார்கள். சென்று நவராத்திரி கொலுவை தரிசித்து அம்பிகையின் அருளையும் பெற்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இருக்கின்ற வேலையிலிருந்து வேறு நல்ல வேலைக்கு மாறுவீர்கள். சுய தொழில் செய்பவராக இருந்தால் நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து நல்ல அந்யோன்யமாக இருப்பீர்கள். தம்பதிகள் ஆதர்ச தம்பதிகளாக இருப்பீர்கள். ஆகவே சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் முருகனை வழிபடுங்கள். சக்தி தேவியை வழிபடுங்கள். உங்களுடைய சுப பலன்களை மேலும் கூட்டிக் கொள்ளுங்கள். சுப பலன்கள் நன்றாக இருக்கும்போது நாம் ஆலயத்துக்கு சென்று அதனுடைய வலிமையை மேலும் ஏற்றிக்கொள்ள வேண்டும். நாள் நன்றாக இல்லாத போதும் கோவிலுக்கு செல்ல வேண்டும். நன்றாக இருக்கும் போதும் கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஆகவே இன்றைய தினம் கோவிலுக்கு செல்லுங்கள். முருகனுடைய அருளை பெறுங்கள். சக்தி அருளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கூட்டாளிகளோடு கவனமாக பேசுங்கள். வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்லுங்கள். நிறைய பேர் செல்போன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டுகிறார்கள். மிகவும் தவறான ஒரு போக்கு செல்போன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டுவது. ஆகவே நாள் நன்றாக இல்லாத போது கிரகங்களும் தன்னுடைய வேலையை காட்டும். எனவே அப்போது நாம் விழுந்து எழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். வண்டியிலே செல்லும் போது செல்போன் பேசிக்கொண்டு செல்லக்கூடாது. அவசரமாக ஃபோன் வருகிறதா, வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு பேசிவிட்டு பின் கிளம்பி செல்ல வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும். நாள் அவ்வளவு நன்றாக இல்லை. எனவே நீங்கள் உங்களை சர்வ ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். கவனமாக இருங்கள். இறைநாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். குலதெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கின்றன. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்றன. தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்றன. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தைகளுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற நாள்.
நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அவற்றோடு இடமாற்றம் அமையும். வீடு இடமாற்றம் அமையும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். பகுதி நேர வேலையை தேர்ந்தெடுப்பீர்கள். பகுதி நேர வேலையை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் ஒரு வருமானத்தை பார்ப்பதற்கான முயற்சிகளை செய்வீர்கள். அதிலேயும் வெற்றி கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் நிறைந்த அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி உங்களுடைய நற்பலங்களை மேலும் கூட்டிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல லாபம் வரும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகி உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லோரும் நல்ல ஒரு ஒற்றுமையோடு இருப்பீர்கள். குடும்பத்திலே அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பொருளாதார பலம், நல்ல உடல் ஆரோக்கியம், எடுத்த காரியங்களிலே வெற்றி, உறவினர்களோடு சகஜமான ஒரு உறவு, நண்பர்களோடு நல்ல உறவு, இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் அனுகூலமும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் சிறப்பாக்கிக் கொள்வதற்கு நீங்கள் துர்க்கை வழிபாடும் முருகன் வழிபாடும் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். ஏற்றுக்கொள்ளுங்கள். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயம் கடன் இல்லாமல் இருக்க வேண்டும், நோய் இல்லாமல் இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே உங்களுக்கு இரண்டுமே கிடைக்கின்றது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கடன் இல்லாமல் இருப்பீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் தக்க சமயத்திலே கிடைக்கும். ஆகவே எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் சிறந்த அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே முருகனை வழிபடுங்கள். சக்தி தேவியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது பக்திக்கு ஒரு மிக அற்புதமான உதாரணம் பிரகலாதன். சிறுவன், அந்த சிறுவன் 7 வயது சிறுவன் பக்திக்கு இன்றைய யுகம் வரை, கலியுகத்தில் இருக்கின்றோம் நாம் இப்போது. கலியுகம் வரை இந்த பிரகலாதன் நமக்கெல்லாம் ஒரு பக்திக்கு உதாரணமாக இருக்கின்றான். அசையாத பக்தி, பகவானிடத்திலே பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் பிரகலாத பக்தி. ஆக இந்த பிரகலாதனை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பக்தி. மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து கடும் கோபத்தோடு தூணிலிருந்து வெளிப்பட்டு ஹிரண்யனை கூறு போடுகின்றார். ஹிரண்யனை கூறு போட்டு மிக மிக உக்கிரமான ஒரு கோபத்தோடு, சாதாரணமாக மகாவிஷ்ணு என்பவர் மிக சாந்தமான தெய்வம் என்றுதான் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. அந்த பழமொழிக்கேற்ப நரசிம்மராக அவதாரம் எடுத்து தூணிலே இருந்து கடும் கோபத்தோடு வெளிப்பட்டு அதிபயங்கர உருவம், சிங்க முகம், மனித உடல், இதுவரை பார்க்காத ஒரு வித்தியாசமான அமைப்பு. கணப்பொழுதிலே வந்தார் தூணிலிருந்து. இந்த தூணிலே இருக்கின்றானா என்று ஹிரண்யன் கேட்டான். ஆம், தூணிலே இருப்பார், துரும்பிலேயும் இருப்பார் என்கின்றார் பிரகலாதர். உடனே
அந்த கணத்திலே வெளிப்பட்டு வருகின்றார் நரசிம்மர். அதனால்தான் நரசிம்மரிடத்திலே நாளை என்பது இல்லை என்று சொல்வார்கள். ஆக நரசிம்ம அவதாரத்தோடு மிக கடும் கோபத்தோடு வெளிவருகின்றார் நரசிம்மர். அங்கே இருக்கின்ற வீரர்கள் எல்லாம், ஹிரண்யனுடைய மந்திரி சபையிலே வீரர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் எல்லோரும் இந்த முகத்தை பார்த்து, இந்த உருவத்தை பார்த்து பயந்து போய் ஆயுதங்களை எல்லாம் போட்டுவிட்டு ஓடுகின்றார்கள். தனியாக நின்ற ஹிரண்யனை மகாவிஷ்ணு அப்படியே மடியிலே தூக்கி வைக்கிறார். தூக்கி வைத்து குடலை பிடுங்கி மாலையாக போட்டுக்கொள்கின்றார். இதனை பார்த்து வானவர்கள் நடுங்கி போகின்றார்கள். யாருக்கும் மகாவிஷ்ணுவிடம் செல்வதற்கு தைரியம் வரவில்லை. நரசிம்மர் அப்படியே மிகுந்த உக்கிரத்தோடு இருக்கின்றார். அவரை சாந்தி செய்வதற்கு யாருக்குமே தைரியம் வரவில்லை. காரணம், அப்படிப்பட்ட கோபம். உலகங்களும் நடுங்குகின்றன. மகாலட்சுமி தாயார், அதாவது எப்போதுமே கணவனிடத்திலே மனைவிக்கு உரிமை அதிகம் இருக்கும். கோபத்தை குறையுங்கள் என்று அவர் கணவனுக்கு சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட மகாலட்சுமியே பயப்படுகின்றாள். என் கணவரை இந்த கோலத்திலே நான் எப்படி பார்ப்பது? மிகுந்த கோபத்தோடு இருக்கின்றாரே, இவரை யாரானும் சமாதானம் செய்யுங்கள் என்று மற்றவரை துணைக்கு அழைக்கின்றாள் மகாலட்சுமி. பிறகு நான் செல்கின்றேன் அருகிலே. இந்த கோபத்தோடு அவர் அருகிலே செல்வதற்கு எனக்கு பயமாக இருக்கின்றது என்று மகாலட்சுமி சொல்கின்றார். அப்படி இருக்கும்போது யார் இந்த கோபத்தை தணிப்பது? இந்த கோபத்தை தணிக்கின்ற சக்தி யாருக்கு இருக்கின்றது என்றால், உண்மையான பக்தனான பிரகலாதனுக்கு மட்டுமே இருக்கின்றது என்று யார் கூறுகின்றார் தெரியுமா? சிவபெருமான் கூறுகின்றார். காரணம், ஹிரண்யனை வதம் செய்யும் போது உலகங்களும் நடுங்குகின்றது. எனவே சிவபெருமான் முதற்கொண்டு அத்தனை தேவர்களும் அங்கு வந்து விடுகின்றார்கள். சிவபெருமான் சொல்கின்றார், பிரகலாதனுக்கு மட்டும்தான் நரசிம்மருடைய இந்த கோபத்தை தணிக்கின்ற ஆற்றல் உள்ளது. ஆகவே பிரகலாதா, நீதான் நரசிம்மருடைய கோபத்தை தணிக்க வேண்டும், உனக்காகத்தான் அவர் இங்கு வந்திருக்கின்றார் என்று கூறுகின்றார். உடனே பெருமாளுக்கு அருகிலே பிரகலாதன் செல்கின்றார். நரசிம்ம அவதாரத்தோடு உக்கிரமாக வீற்றிருக்கின்ற பெருமாளுக்கு அருகிலே பிரகலாதன் செல்ல, நரசிம்மர் பிரகலாதனை அள்ளி அணைத்துக் கொள்கின்றார். மடியிலே வைத்து தன்னுடைய நாவால் பிரகலாதனை அப்படியே நக்கி கொடுக்கின்றார். பிரகலாதன் உச்சி குளிர்ந்து போகின்றான். பிரகலாதா, என்னை மன்னிப்பாயா என்று பெருமாள் கேட்கின்றார் பிரகலாதனிடத்திலே. அப்போது எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கும் பிரகலாதனுடைய பக்தி பாருங்கள். பிரகலாதா, என்னை மன்னிப்பாயா? நான் உனக்கு நிறைய சோதனைகளை கொடுத்து விட்டேன் அப்பா. சிறு குழந்தை நீ. உன்னுடைய பக்தியை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய சோதனைகளை எல்லாம் உனக்கு நான் அளித்து விட்டேன் என்று பிரகலாதனிடத்திலே நரசிம்மர் கண் கலங்குகின்றாரா. எப்படிப்பட்ட பக்தி அப்போது பிரகலாதனுடைய பக்தி! சுவாமி, தாங்கள் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்கின்றீர்கள் என்று பிரகலாதன் மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்கின்றான். அதாவது நரசிம்மரை பார்த்து கேட்கின்றான், உன்னை நான் அதிகமாக சோதித்து விட்டேன் அப்பா. ஆகவே நமக்கெல்லாம் பக்தி என்பது பிரகலாதனை போல் இருக்க வேண்டும். பக்தியிலே நாம் அசையாத பக்தி வைக்க வேண்டும். ஏதேனும் ஒரு மூர்த்தத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு சுவாமி, அது நரசிம்மராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அம்பிகையாக இருக்கலாம், ஐயப்பனாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு சுவாமி, அந்த சுவாமியை நாம் பற்றி கொண்டு பக்தி செலுத்தினால் பிரகலாதனை போன்ற ஒரு நல்ல ஒரு நிலை நமக்கும் கிடைக்கும். பிரகலாதனுக்கு அப்படித்தான் கிடைத்தது. பிரகலாதனுக்கு எப்படி கிடைத்தது? அவன் கருவிலே இருக்கும் போதே நாரத மகரிஷி பெருமாளுடைய அம்சத்தை, பெருமாளுடைய சக்தியை, பெருமாளுடைய பேறுகளை பிரகலாதனுடைய மண்டைக்குள் ஏற்றுகின்றார். ஆகவே கருவில் இருக்கும் போதே பிரகலாதனுக்கு நாராயணனை பற்றி தெரிந்துவிட்ட காரணத்தினாலே அவன் பிறக்கும் போதே பக்தனாக பிறந்தான். அதனால்தான் இப்பொழுது கூட கர்ப்பஸ்ரீகள் இல்லத்திலே இருக்கும்போது நல்ல ஒலி அலைகளை கேட்க வேண்டும், நாம சங்கீர்த்தனங்களை கேட்க வேண்டும்,
இறைவனுடைய உபன்யாசங்களை கேட்க வேண்டும், இறைவனை பற்றிய உபன்யாசங்களை கேட்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். ஆகவே கருவில் இருக்கும் போதே நமக்கு பக்தியை வளர்க்க வேண்டும். அது தாயினுடைய கடமை. தாய் அப்படி செய்துவிட்டால் நல்ல குலம் வளரும். நல்ல குலம் வளர்ந்து விட்டால் இந்த சமுதாயமே நன்றாக இருக்கும். ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை நல்லவனாக இருந்தால் அந்த தெரு முழுக்க நன்றாக இருக்கும். ஆகவே அப்படி ஒவ்வொரு வீட்டிலேயும் குழந்தைகள் நல்லபடியாக வளர்ந்தால் இந்த சமுதாயம் நன்றாக இருக்கும் அல்லவா? ஆகவே குழந்தைகளுக்கு பக்தியை வளர்ப்போம். நல்ல பக்தியை வளர்த்து இந்த சமுதாயத்தை பேணி காப்போம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.